ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்ஜினியரிங் ஃப்ரம் மொசூர். இந்த பதிவில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டோட ரூப்புக்கு வந்து நம்ம வந்து ரூப் ஸ்லாப் ப்ரிப்ரேஷன் வந்து போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம தேர்கேஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைஸில் வந்து 6.5 ப்ளஸ் இதோட வித்துன்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஃபீட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது வந்து ஸ்மால் ஸ்பேஸிங்கிறத நம்ம வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பட் நம்மளுக்கு ஏறத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். 6.5 இன்ச் வந்து ரைஸ் கொடுத்ததுனால தென் நம்ம இந்த தேர்கேஸ் பார்த்திங்கன்னா அந்த 7 ஃபீட்லேருந்து நம்ம த்ரூவாக வந்து ரூப்பை கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெப்போட ஓவர் வந்து நம்ம போட்டு அந்த சென்டரிங் வந்து அடிச்சிருக்கோம். அதே போல் நம்ம ரூப்கான சென்டரிங் வந்து பார்த்தா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, எல்லாமே லெவல் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நூல் கயிறு யூஸ் பண்ணி த்ரூ அவுட் ஃபுல்லாக நூல் கயிறு பீமோடது ப்ளஸ் இதோட த்ரூ அவுட் நூல் கயிறு கட்டி நம்ம வந்து கரெக்டாக நூலுக்காக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க பிஃபோர் வந்து இன்ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி. தென் சென்டரிங் ஒர்க்லாம் முடிச்சப்போ அந்த ஷீட்ஸ் இருக்குது, அந்த ஷீட்ஸ் மேலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கான்றதை இன்ஷூர் பண்ணிக்கோங்க. என்ன ஆகுனா அந்த நம்ம கனெக்ட் போடுறோம் இல்லைங்களா, அந்த கனெக்ட் எதுவுமே இந்த ஷீட்டில் வந்து எதுவுமே வந்து நமக்கு வந்து ஒட்டிக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாண்டிங்காக ப்ரிவெண்ட் ஆகி வந்து அந்த ஷீட் வந்து நம்ம பிடிக்கும்போது ஈஸியாக வந்துடும். அதுக்காக வந்து நம்ம வந்து ஷீட் மேலே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்க அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. தென் அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த நம்ம கம்பி வந்து காலம் லேப்பிங் வந்து ரைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த லேப்பிங் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, சைடெலாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாகவே காப்லேட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. லைக் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த அவுட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணிடுவாங்க. அவுட் சைடு ஃபுல்லாகவே பலகை பீஸ் வச்சு தான் ஃபுல்லாகவே நம்ம க்ளோஸ் பண்ணிடுவாங்க சில பேர். அது என்ன ஆகும்னா, நம்ம காலம் வந்து ஃபர்தராக நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்தராக வந்து காலம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி, இது வந்து பார்த்திங்கன்னா காலம் ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது இல்லைங்களா, ராட்ஸ் எல்லாமே. அப்போ பார்பெண்டிங் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணுறோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கை வந்து எதுவுமே எட்டாது. அவங்களுக்கு வந்து பைண்டிங் ஒர்க் கொடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா மேலே மட்டுமே வச்சு வந்து அவங்க கட்டு போயிடுவாங்க. இது வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் வந்து கிரிப்பும் அவ்வளோ வந்து இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம சென்டரிங் அடிக்கும்போது இந்த மாதிரி சொல்லிடணும். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கம்பி வந்து எல்லாமே நம்ம வந்து பார்பெண்டிங் முடிச்சப்போ நீங்கள் வந்து இந்த காலம் மட்டும் சைடு வந்து க்ளோஸ் பண்ணிக்காமல் சொல்லி நம்ம சொல்லிட்டோம்னா, அவங்க அதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. இது நம்ம ஸ்டீல் ஒர்க்லாம் முடிஞ்சிட்டப்போ பார்பெண்டிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ஒன்ஸ் நம்ம வந்து சென்டரிங் ஒர்க்கை கூப்பிட்டு வந்து நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் வேவாக இருக்கும். நம்ம இந்த சைடில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப் தான் விட்டுருப்போம். பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா எங்கேயுமே அது ஓப்பன் டைப்பில் விட்டுருக்கோம். நான் எங்கேயும் இருக்கும், நான் உள்ளேயும் காட்டுறேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரு காலம் வந்து நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். இதுக்கான லேப்பிங்குமே பார்த்திங்கன்னா நம்ம கம்மியாக தான் இருந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், இங்கே ஒரு ஓப்பன் வந்து விட்டுருக்கோம். இன்னர் சைடு மட்டும் விட்டோம், அவுட்டர் சைடு வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதே போல் எல்லா காலமே அப்படி தான் இருக்கும். நம்ம இது வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஈஸியாக ஆக்சஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்காக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். தென் இந்த முட்டைலாம் ப்ரொவைட் பண்ணிங்க இல்லைங்களா, இந்த முட்டைலாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து